அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. வாழ்வில் கருணையாய் வந்திடுவாய், வறியவர் துயரம் தீர்த்திடுவாய், உரிமையை இழந்து உழல்வோர்க்கு உலகம் காண வழி செய்வாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உறவி மலரும் வாழ்வாக உண்மை வழியை காட்டிடுவாய். அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. மனதினில் நம்பிக்கை வளர்த்திடுவாய், மனிதம் காத்திட துணை செய்வாய். உரிமை குரலாய் எழும்போது அடிமை சிறையை தகர்த்திடுவாய். விடியலுக்காக வாழ்ந்திடவே விடுதலை தாயாய் அருகிருப்பாய். விடியலுக்காக வாழ்ந்திடவே விடுதலை தாயாய் அருகிருப்பாய். மண்ணில் மகத்துவம் கண்டிடவே மாண்புடன் வாழ்ந்திட அருள் புரிவாய். அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. மே மாதம் 14ஆம் தேதி புனித மத்தியா அப்போஸ்தலர் திருவிழா. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15-17 மற்றும் 20-26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே,
இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயற்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வரவேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் புனித மத்தியா விழாவை கொண்டாடுகிறோம். மத்தியா என்ற சொல்லுக்கு யாவேயின் கொடை என்ற பொருள். 12 ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுத்ததன் காரணமாக 12 திருத்தூது குழாமிலிருந்து வெளியேறி தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். பழைய ஏற்பாட்டின் 12 குலங்களின் அடிப்படையிலும் இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்ததன் அடிப்படையிலும்
வேறொருவரை யூதாசின் இடத்தில் நியமிக்க திருத்தூதர் விரும்பினர். அந்த இடத்திற்கு மத்தியா எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை இன்றைய முதல் வாசகம் விளக்குகின்றார். பாலஸ்தீனா, சிரியா மற்றும் அர்மேனியாவில் மத்தியா நற்செய்தி போதித்ததாக திரு அவை மரபு நமக்கு போதிக்கின்றது. மத்தியா கடுமையான தவ வாழ்வு மேற்கொண்டதாக அலெக்சாந்திரியா கிளெமெண்ட் குறிப்பிடுகின்றார். புனித அந்திரேயா மத்தியா பணி என்ற நூலை எழுதியுள்ளார். அதில் மத்தியா காட்டுமிராண்டிகளுக்கு மத்தியில் நற்செய்தி அறிவித்ததாகவும், அங்கு கண்கள் பறிக்கப்பட்டதால் பார்வை இழந்தவராகவும், இயேசுவின் அறிவுறுத்தலின்படி அந்திரேயா அவரை மீட்டதாகவும் எழுதப்பட்டுள்ளது. இவருடைய இறப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் நிலவுகின்றன. சிலர் இவர் கிபி 64 கல்லால் எறிந்து கொல்லப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர். வேறு சிலர் இவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாக சொல்கின்றனர். இன்னும் சிலர் இவர் எருசலேம் நகரில் தலை வெட்டப்பட்டு இறந்ததாக குறிப்பிடுகின்றனர். இவருடைய திருப்பண்டங்கள் ட்ரையர் நகரில் உள்ள ஆசீர்வாத துறவு மடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அன்புக்குரியவர்களை, விவிலியத்தில் மத்தியாவை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே குறிப்பு யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் இயேசு விண்ணேற்றமடையும் நாள் வரை அவர் திருத்தூதர்களோடு இருந்தார் என்பது மட்டும்தான். திருத்தூதர் பணி 1:21-22. ஆனால் இந்த ஒரு குறிப்பு மட்டுமே மத்தியா எப்படிப்பட்டவர், அவரது உளப்பாங்கு எப்படிப்பட்டது என்கிற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. திருத்தூதர்களின் எண்ணிக்கையை 12 என்று இயேசு வரையறுத்ததற்கான காரணம் நமக்கு தெளிவாக விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இஸ்ரேல் குலத்தின் 12 குலங்களின் நினைவாக அவர் 12 வரை திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கலாம். எனினும் இந்த 12 வரையும் தாண்டி ஒரு சிலர் அவரை நெருக்கமாக பின்பற்றி இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணம் மத்தியா. இயேசுவால் திருத்தூதர் என்று அழைக்கப்படவில்லை என்றாலும் அவர் ஒரு திருத்தூதராகவே வாழ்ந்திருக்கிறார் என்பதை மேற்கண்ட விவிலிய குறிப்பு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் திருமுழுக்கு பெற்றது முதல் அவரை நெருக்கமாக பின்பற்றி இருக்கின்றார். இயேசுவின் இறப்பிற்கு பின்பு அவர் பொருட்டு அவர் மறைசாட்சியாக மரித்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களை, ராபின் சர்மா என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் லீட் வித்தவுட் டைட்டில் என்கின்ற சிந்தனையை தனது புத்தகங்களிலும் கருத்தரங்குகளிலும் முன்வைக்கின்றார். அதாவது பதவி இல்லாமல் வழிநடத்துவது என்பது அதன் பொருள். ஒரு நபர் வழிநடத்தும் தன்மையுள்ள தலைமை பண்புள்ளவராக இருப்பதற்கு பதவி என்பது அவசியமல்ல. பதவி என்ற ஒன்று இல்லாமலே ஒரு நபர் பொறுப்புணர்வோடு வாழுகின்ற பொழுது அவர் தலைமை பண்பு கொண்டவராக இருக்கின்றார். அவரது பொறுப்புணர்வு மிக்க வாழ்வும் அணுகுமுறையும் பலருக்கு முன்மாதிரியாக அவர்களது வாழ்வை செம்மைப்படுத்த உதவக்கூடியனவாக இருக்கின்றன என்பதை அவர் அங்கு முன்வைக்கின்ற கருத்து. மத்தியாவிடம் இந்த பண்பைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு 12 வரை திருத்தூதர் என்று அழைத்தது நிச்சயம் பணி சார்ந்தது என்றாலும், இன்னொரு வகையில் பார்க்கும்போது அது இயேசுவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். தனது வல்லமையையும் பிணிதீர்க்கும் அதிகாரத்தையும் மத்தேயு 10:1 இயேசு அவர்களோடு பகிர்ந்து கொண்டது இந்த அங்கீகாரத்தின் வெளிப்பாடு. மத்தியாவுக்கு இப்படிப்பட்ட அங்கீகாரம் வெளிப்படையாக கொடுக்கப்படவில்லை என்றாலும் அவர் திருத்தூதராக தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கிறார் என்பதையே விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. புனித மத்தியா நமக்கு விடுக்கின்ற சவால் ஆழமானது. அங்கீகாரத்தையும் பதவியையும் எதிர்பாராமல் இயேசுவின் மீது அன்பு கொண்டு பொறுப்புணர்வோடு நம் வாழ்வையும் நம் பணிகளையும் அமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பங்கு தளங்களில் எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நான் இப்படி செய்வேன், அந்த பதவி கொடுக்கப்பட்டால் அப்படி செய்வேன் என்று பேசுகின்றவர்கள் உண்டு. பதவி என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழுகின்ற இடங்களில் நமது கிறிஸ்தவ வாழ்வை மிக பொறுப்புணர்வுடனும் இயேசு மீது உள்ள மாறாத அன்புடனும் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் இருக்கும் இடத்தில் பொறுப்புணர்வோடு இருந்து பிறரது நல்வாழ்விற்கு எங்களால் இயன்ற நற்காரியங்களை செய்ய வரம் தாரும். ஆமென்.